ஒரு NSS ஈவெண்ட் போகிறோம். இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 7 days கேம்ப்பு. ஃபைனலி we are getting into it. நாங்கள் வந்து இப்போ செகண்ட் இயர். எங்களுக்கு முன்னாடி போன பேட்ச் வந்து சீனியர் வந்து இங்கே இதே இடத்துக்கு வந்து நிறைய வேறு வீட்டில் ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போனாட்டி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம். பீப்புள் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே 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 கொடுத்த காசு கூறடா கொய்யால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சாச்சு வேலையை. அங்கே வந்து பக்கத்தில் வந்து இப்போ புதிய தலைமுறையிலேருந்து வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்து எங்களை வந்து வீடியோ வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கோழி திருடுறாங்க இல்லையா, இந்த வராங்க பாருங்க 2 பேர். சரி சும்மா இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் இந்த சைடு வந்தோம். நல்லா இருக்குங்க. இந்த சிட்டி சைடில் இருந்துட்டு இந்த லைட்டாக இந்த கிராமத்து பக்கம் அப்படியே வந்து ஒரு ஃபீலு நல்லா இருக்குது இந்த இடமும். இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கே ஃபுல்லாகவே இந்த இருளர் மக்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்காக வந்து ஒரு அங்கீகாரமோ ஒரு வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிரந்தரம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்க சமாளிச்சுட்டு அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு வீடோ சரி எதுவாக இருந்தாலுமே ஒரு NGOலேருந்தோ சரி அப்படின்னா வந்து ஒரு வேறு ஏதாவது பெரிய கவர்மெண்ட்லேருந்தோ சரி அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து வீடு பராமரித்து கொடுக்கறதாகட்டும் இல்லை வீடு கட்டி கொடுக்கறதாகட்டும் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது இதுன்றமான ஒரு வேலை இவங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா இவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்னர் கிராமம் சொல்லப்போனால் டோட்டல் உள்ள. ஸோ இனிமேல் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுற அடுத்தது போகலாம். நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போது புளியங்காய் அறுத்து கொண்டு இருக்கிறோம். அடித்தா விழும்ல சுந்தரத்தை பிடி என்னையே ஒன்று எப்போ வீடியோ ஆகலாம் போய் விடாது வாய்ப்பு இல்லை இல்லை. NSS கேம்ப் வந்தா ஒரு மரத்துலேயே போய் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் போய் எல்லா வீட்டு மரத்தையும் போய் பார்த்துட்டு இருக்கோம். நான் புளியாமலாம் சாப்பிட்லாமா சர்வை பண்ணோம்ல அதுக்காக ஃபிட்னஸ் ஆஃப் தி சர்வை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ட்ரை பண்ணுவோம். சரி சாரி ஏதோ ஒன்று ஃப்ளோவில் வந்துச்சு. சரி போட்டு விடுவோம் ஒரு கருத்து போட்டேன். ரைட்டுங்க இது இன்னொரு வேறு ஏதாவது மரத்துக்குள்ளே போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிட்டு இன்னும் எங்கள் மீட்டிங் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால தான் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. நல்லா இருக்குங்க ஜாலியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே போகுது. சரி போ சின்ன 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 ஊடுங்க கொட்டா ஊடுங்க. ஓகே கொட்டா ஊடுங்க சின்ன சின்ன ஊடுங்க. இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து இந்த குரூப் வச்சு கொடுத்தாங்க. ஓ அப்போதையும் நம்ம சொந்த காசு சில பேர் சொந்த காசு வச்சு அவங்க கொஞ்சம். சரி 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 சரி. வேறு என்னம்மா அரசாங்க சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன சலுகை மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அரசாங்க சைட்லேருந்து அரசாங்கம் வந்து வீடு கட்டி கொடுக்குது. ஓகே வந்து முதல் பென்ஷன் கொடுக்குது, விதி பென்ஷன் கொடுக்குது. ஓகே அப்புறம் வந்து ஒன்று எதனா வந்தால் எங்களுக்கு அரசாங்கம் இல்லை இந்த மாதிரி கோழி கொடுத்துருந்தா சொல்லியிருந்தாங்க. கோழி எல்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்குலாம் கோழி கொடுத்துருக்காங்க. சரி சரி கோழி ஓகே ஓகே எல்லாம் கொடுத்தாங்க. ஆடு மாடு ஆடுங்க கொடுத்தாங்க. அப்புறம் வந்து வீடுங்க கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம எஸ்ஆர்எம்னு செய்துக்கிறாங்க கொஞ்சம் அந்த வீடுங்க அவங்க அரசாங்கத்தை கட்டி கொடுத்து வீடுலாம் விட்டு போச்சு அப்படி நுருங்கி போச்சுன்னுட்டு வந்து எஸ்ஆர்எம்ல வந்து ஒரு 3 புது வீடு புச்சா கட்டினாங்க. ஓகே இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆல்ட் பண்ணி நல்லா சுத்தமாக கொடுத்தாங்க. பாய போட்டாங்க சுத்தம் பண்ணி நல்லா பூசி பூசி எல்லாம் சுத்தமாக கொடுத்தாங்க. ஓகே ஆனால் அரசாங்கம் சரி செய்யுது. சரி அரசாங்கம் சரி செய்யுது. சரிம்மா சரி. இப்போ எப்போ கூட பாம்பு பிடிச்சாங்கட்டு அவார்டு வாங்க செய்யலாம். ஓ ஆமாம் 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 ஆமாம். அதனால் மரும்பில் தான். ஓ அப்படிங்களா? சரி சரி சரி. அமெரிக்காவில் போய் பாம்பு பிடிச்சி அவார்டு வாங்க. இங்கே எல்லாமே பாம்பு பிடிக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க. 10 பேர் வந்து கூலி வேலை போவாங்க. வந்து விவசாயி பைப்பு லைன் வேலை அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை ஒரு வேலை செய்வாங்க. ஓகே ஓகே வேலைக்கு போவாங்க. கூலிக்கு தான் போவாங்க முக்கால்வாசி. கூலிக்கு தான் போவாங்க முக்கால்வாசி. மீதெல்லாம் எதுவுமே நாங்கள் போக மாட்டோம். அந்த மலைக்கு போவோம். நாங்கள்லாம் வந்து அந்த மூலிகை இருப்போம். ஓ மலையிலேருந்து மூலிகை இருப்போம். மூலிகை இருப்போம். அது எதுவும் எங்களுக்கு வந்து தண்ணி தான்
எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ITW ஒரு LSS இருக்குது. அதில் மூலி போடணும். அதில் மூலி போட்டோம்னா எங்களுக்கு அது எவ்வளோ வருமானம் வரும் உங்களுக்கு? அந்த மூலியமாக எங்கள் பேச்சு வந்து படிக்க வச்சு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்ஸாக மிலிட்டரியில் நர்ஸாக அதுமாதிரி நாங்கள் வந்து அப்போது 10 வருஷம் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்து எவ்வளோ பணம் கேட்பாங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து உதவி செய்து எல்லாம் எழுதி வச்சு நாங்கள் வந்து எதில் காமிச்சு கூலி தான் செய்வோம், கையில் போய் எது ஒருத்தாங்க தூண்டு தான் செய்வோம், அது தான் செய்வோம் அப்படின்னு எங்கள் ஆஃபீஸுக்கு நல்லா எழுதி வச்சு நாங்கள் 10 விசேஷம் வந்து எங்கள் ஆஃபீஸில் எங்கள் பேச்சு நல்லா நாங்கள் என் பேரை வந்து 18 வயசு டாக்டர் படிக்கிறாங்க. பேச்சு வந்து டாக்டர் படிக்கிறாங்க. பேத்தி டாக்டர் படிக்கிறாங்க. சரி. 2 பசங்க அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல, 10th படிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இதில் ஆர்பாரில் வந்து கப்பத்தூரில் வேலை செய்யணும்னு அவன் படிக்கிறான் சென்சாரன். இன்னொருத்தன் என்ன படிக்கிறான்னு தெரியல, அவன் 10th படிக்கிறான். பசங்க படிக்கிற 4-5 இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் படிக்கிறாங்க. ஓகே. மீது 2 பேர் வந்து கோவூரில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த படிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற பசங்க பூரா அந்த பிள்ளைங்களை நல்லா கருத்து சொல்லி புத்தி சொல்லி இப்போ 2 பசங்க திருச்சிக்கு போயிடுங்க மூலிகைங்க படித்து முடிச்சிடுச்சுங்க. கம்ப்யூட்டர் படித்து முடிச்சிடுச்சுங்க. காலேஜ் போயிடுச்சுங்க. நல்லா படிச்சிருந்துங்க. இப்போ எங்கள் மூலிகை மருந்து தயாரிக்கிறதுக்கு மூலிகை மருந்து கடை சொந்தமாக வைக்கிறதுக்கு திருச்சிக்கு இட்டு வைக்கிறாங்க. எங்கள் அமைப்பு மூலியமாக இட்டு வைக்கிறாங்க. ஓ சரி சரி. அங்கே போய் அங்கே படிக்க போயிருங்க. அங்கே போயிடுது பொம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க போயிடுது. ஓ மீதெல்லாம் இங்கே சுற்றின்னு இருக்குதுங்க. படிக்கணும் நம்ம எப்படி படிக்கணுன்றது அவங்க ஒன்றும் வரல. அவங்க ஒன்றும் வரல. அது எப்படியோ பச்சையா படிக்கணும் அப்படின்னு பண்ணலாம். அது பிள்ளைங்க போய் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் நம்ம சொல்லணும். அப்படி பிள்ளைங்களா நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் 12 seconds later. ஒரு 10 மண்ணு கட்டி நம்ம சைடில் வச்சு பூச்சி தூக்கிப்போம். நம்மளுக்கு அப்புறம் நம்ம இருக்கிறதே ரொம்ப கம்மியான மூட்டை வீட்டை நம்ம தைக்கிறோம். ஸோ இப்போ வந்து மீட்டிங் ஓவர் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ ஒரு வீடுக்காக போயிட்டு என்னென்ன வீடெலாம் வந்து நாங்கள் இப்போது என்ன ரெனோவேட் பண்ண போகிறோமோ அதை வந்து இப்போ சொல்ல போகிறாங்க. ஸோ நாங்கள் அது வந்து என்னென்ன வீடெலாம் பண்ண போகிறோம் உங்களுக்கு காட்டிட்டு இப்போ எப்படி இருக்குது நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பாடே வந்துட்டு இருக்கேன் பின்னாடி. ஓகே நாங்கள் போயிட்டு சொல்கிறோம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு வீடை வந்து ஒருத்தவங்க தப்பாக பக்கத்து பிளாட்டில் கட்டிட்டாங்களாம். ஸோ அந்த பிளாட் தூக்கி அனுபவம் வீடை தூக்கி அப்படியே பக்கத்தில் தூக்கி இந்த பிளாட்லேருந்து தூக்கி அடுத்த பிளாட்டில் அப்படியே தூக்கி வைக்க போகிறோம். ஸோ அதான் நான் வந்து நாளைக்கு பண்ண ஒர்க்கு. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு அண்டு இதுதான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அண்டு தென் பை பை ஃப்ரம் மீ அண்ட் டாடா பாய் பாய் டாடா. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஓகே, நீங்கள் போன வீடியோ கண்டினியூஷன் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ எங்களுக்கு அந்த வீடு கட்டி கொடுக்க தான் வந்து ரெனோவேட் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ செகண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த வந்து இப்போ சமையல். இப்போ வந்து உள்ளே வந்து எங்களுக்கு செஃப் வந்து வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கு சமைச்சு போட போகிறாங்க. ஸோ நீங்கள்
வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் அண்டு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன சமையல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ அதை பற்றி தான். யார் யாரெல்லாம் முன்னாடி வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, எனக்கு கொஞ்சமாகவே போடுங்க, நான் வேணா வாங்கிக்கிறேன் வந்து. ஓகே, ஊற்றலாம். ஆமாம், ஓகே. சோறு போடுறதுக்கு மிக நன்றி. போடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சாப்பாடு, சாம்பார், பொரியல், ரசம், மோர், கொஞ்சம் ரசம், மோர், அப்புறம் வந்து பொரியல். சாம்பார் நல்லாயிருக்கு. ஃபுட்டு வெளியிலேருந்து தான் குக் வச்சாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. காரமும் இல்லாமல் மீடியமில் சூப்பர். கைஸ் இப்போ சாப்பிட்டாச்சுல. சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஓலை வீடு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட் ரெனோவேட் பண்ணி ஒரு ஓட்டு வீடாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த வேலை தான் போயிட்டுருக்கு. உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஆனந்தராஜே, அங்கிட்ட ஒரு அட்டி போடுற மாதிரி இங்கிட்ட ஒரு அட்டி போடு. அங்கிட்ட ஒரு அட்டி போடுறா, சீக்கிரம் பரபரன்னு பாடு. அவ வேற ஹெல்ப்ரா பண்ற. ஒரு ஓலையில கை வைக்கும் போது பார்த்து கை வை, சில பூச்சி வச்சிருக்கான், பார்த்து கை வை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த வீடை ஃபுல்லாக பிரித்து மாற்றியாச்சு. நாங்கள் பாருங்கள். ஸோ ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த டைம் லாப்ஸில் பார்ப்பீங்க. அண்ட் வீடியோஸில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்கும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு. எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடை வந்து இப்போ பெயிண்ட் பண்ணணும் ஃபுல்லாகவே. அடுத்த ஒர்க்காக தான் பண்ண போகிறோம். சரி, நீங்கள் அதான் அடுத்தது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகலாம். Neutral. They put into the the current passes through the wire. The face lines are touching. So the current passes. touching. இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்கு? மாசா இருக்குல்ல? இப்படியே பிடிக்கலாமா? கடிக்குமா? எப்படி? எப்படியா? இங்கே பாருங்க நண்டு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். உயிரோட தான் இருக்காது. இப்போதான் துள்ள கூட மாட்டுது. இது கையில் வச்சா கடிக்குமான்னு? இது வந்து இங்கே ஒரு ஆற்றுல பிடிச்சிட்டு வந்துருங்களா? இல்லை வரப்பில் போய் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. எது நண்டு? சின்னண்டு. ரைட்டு. நம்மளும் போய் நைட்டு போய் பிடி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை பிடிக்க முடியுமா? ஓகே, பை. ஸோ ரிப்பீட்டு அடுத்தது டீ குடிச்சிட்டு வரலாம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னும் பாலே வாங்கலையா? அப்புறம் டீ குடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். ஓகே. Later that same evening. ஸோ ஹாய் கைஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சுட்டு வந்தாச்சு. நைட் ஆனாலும் ஃபுல் இருட்டாக இருக்குங்க. ஒரு லைட் போஸ்ட் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒன் டே இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் பண்ணோம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடை வந்து மொத்த ஓலையும் பிரித்தோம். அண்ட் வந்து என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பண்ணோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டே, அதனால் வந்து இன்றைக்கி இப்படி போச்சு. இன்னும் நாங்கள் 25லேருந்து 31 வரைக்கும் இந்த 7 days தான் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ அவனும் குளிச்சுட்டு வந்துட்டோம். நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ இப்போ பால் இருக்குது. இப்போ பால் போட்டு எல்லாருக்கும் போட்டு டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது நைட்டுக்கு டின்னர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ உள்ள.
அடுத்து சரி இந்த ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படா போச்சு இன்னைக்கு நாள்? ஏதோ போச்சு பட் நல்லா இருந்ததுங்க. இந்த இவங்களோட சேர்ந்து பண்ணும்போது இவங்களோட பேசும்போது நிறைய தெரிஞ்சுது. சரி இன்னும் ஃபஸ்ட் டே தான் இருக்குது, இன்னும் 6 நாள் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம இந்த 6 நாளுமே போயிட்டு அவங்க வந்து இங்கே எப்படிலாம் இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி, அவங்க வந்து ஒரு நாளைக்கு எப்படிலாம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு மயில் வந்து ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்குது, அதை பற்றி சிக்கன் 65 பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். இன்றைக்கி நாள் நாங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாளையிலேருந்து பெண்டு கழ போகுது. இன்றைக்கே நிறைய கழண்டுச்சு. பட் இருந்தாலுமே இன்றைக்கி நல்லா நாள் போச்சுங்க. இனிமேல் என்ன போனோம், ஒரு நைட்டு போயிட்டு சாப்பிட்டு இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் தூங்க போகிறோம். போயிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து உங்களை நான் பார்க்குறேன். இன்னையோட நைட் வந்து டின்னர் தான். நைட் அண்ட் டின்னர் முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் உங்களை பார்க்குறேன். ஓகே, தென் பை பாய்.